வாய் நாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, வாய் நாற்றம் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணுவானாங்க, 2 வாட்டி பல் விளக்குவாங்க, எவ்வளோ பண்ணி பார்ப்பாங்க, நிறைய முயற்சி எடுத்து பார்ப்பாங்க. 2 வாட்டி பல் விளக்குறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த வாய் நாற்றம் இருக்கும். அவங்க இது அவங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கும். சரி, இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி வாய் நாறுதா, நம்ம 2 வாட்டி பல் விளக்கிட்டோம், இன்றைக்கி இன்னும் நிறைய தண்ணி குடிக்கிறோம், இன்றைக்கி வாய் நாறுதா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட பேசும்போது பரிசோதிக்கிற நோக்கத்தோடு பக்கத்தில் போய் பேசுவாங்க. நம்ம பேசும்போது அவங்க முகத்தில் ஏதாவது ரியாக்ஷன் தெரியுதா, அவங்க விலகி போகிறாங்களா அல்லது மூக்கை மூடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உற்று கவனிப்பாங்க. உற்று கவனித்து அந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் தெரிஞ்சால் கூட உடனே இவங்க திரும்பவும் கவலைப்படுவாங்க. ஏன்னா இவங்க நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. முயற்சி எடுத்துகிட்டு திரும்பவும் அதே மாதிரி பிரச்சனை. அதனால் அந்த மாதிரி பரிசோதிக்கிற அந்த முயற்சிகளை கைவிடணும். அதுதான் வாய் நாற்றத்துக்கு காரணம். அதனால் வாய் நாற்றத்துக்கு இந்த உளவியல் ரீதியான இந்த கவலை தான் காரணம். இந்த மாதிரி பரிசோதித்து பார்ப்பதற்காக பக்கத்தில் போய் பேசுகிறது. அப்புறம் இன்னும் வாய் நாற்றம் அந்த வாயில் அந்த காற்றை அவங்க மூக்குக்கு நிறைய அழுத்தி விடுவாங்க. வேகமாக பேசும்போது அவங்களுக்கு அந்த இவங்க வாய் நாறுதா அப்படிங்கிறதுக்காக அவங்க முகத்தில் அந்த காற்று பரிசோதித்து பார்க்குற நோக்கத்தோடு கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க, பக்கத்தில் போய் பேசுவாங்க. அப்போ அவங்க முகத்தில் ஏதாவது எதிர்த்தரப்புலேருந்து அந்த முகத்தில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பரிசோதிக்கிற முயற்சியை கைவிடணும். எப்போவும் முன்கூட்டியே ஒருத்தர்கிட்ட பேசும்போது விலகின்னு பேசணும். அப்படி ஒரு நோக்கமே இருக்கக்கூடாது. நம்ம பரிசோதித்து நம்ம வாய் நாறுதோ நாரலையோ பரிசோதித்து பார்க்கக்கூடாது. பார்க்குற நோக்கத்தோட பிறரிடம் பரிசோதித்து பார்க்குற நோக்கத்தோட பக்கத்தில் போய் பேசவே கூடாது. கொஞ்சம் விலகின்னு பேசணும், அமைதியாக பேசணும். அந்த பரிசோதித்து பார்க்குற அந்த முயற்சியை கைவிட்டுட்டாலே நமக்கு அந்த கவலை போயிடும். கொஞ்சம் விலகின்னு பேசணும், அமைதியாக பேசணும். அதனால் இதுதான் இது ஒரு மிக முக்கிய தீர்வு. அதுக்கப்புறம் 2 வாட்டி பல் விளக்குறது எல்லாத்தையும் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி மற்றவங்ககிட்ட போய் பரிசோதிக்கிற நோக்கத்தோடு பக்கத்தில் போய் பேசுகிறது, அந்த மாதிரி முயற்சிகளை கைவிடணும். இது உங்களுக்கு வாய் நாற்றம் பற்றி அந்த கவலையிலேருந்து உங்களை விடுவிக்கும். வாய் நாற்றம் என்பது கவலையாக இருக்குது அப்படின்னா அது அடிக்கடி அவங்க பரிசோதிச்சுட்டே இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு நம்ம வாய் நாறுதா, அவங்க முகம் சுளிக்கிறாங்களா, எதிரில் நிற்கிறவங்க முகம் சுளிக்கிறாங்களா, அதை இல்லை அவங்க எதுவுமே உணரலையா அப்படின்னா வாய் நாரலை பொழுது, இல்லை ஏதாவது முகம் சுளிக்கிறாங்க, மூக்கை தடவுறாங்க அப்படின்னா நமக்கு வாய் நாறுது அப்படின்னு நினச்சி அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற நோக்கத்தோடையே பேசிகிட்ருப்பாங்க. முதல்ல அந்த முயற்சியை கைவிடணும். அந்த முயற்சியை எப்போவுமே நம்ம பின்பற்றக்கூடாது. அந்த முயற்சி நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அப்போது அந்த கவலை போயிடும். எப்போவுமே கொஞ்சம் விலகி அமைதியாக பேசணும். பேசும்போது முன்கூட்டியே முதல்ல என்னென்னா அது மாதிரி பரிசோதிக்கிற நோக்கத்தோடு பேசுகிறது. எதிரில் நிற்கிறவங்க ஏதாவது முகம் சுளிக்கிறாங்க, மூக்கை தடவுறாங்க, அதை பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் பேக்கில் பேசுவாங்க. அதை முன்கூட்டியே செய்யணும். முன்கூட்டியே செஞ்சிட்டாக்கா அதுவே ஒரு வழக்கமாக மாறும். அந்த மாதிரி பரிசோதிக்கிற ஒரு நடைமுறையே நமக்கு இருக்கக்கூடாது. அப்போது இந்த வாய் நாற்றம் பற்றிய கவலை நமக்கு மனசில் எல்லாம் போயிடும். அந்த கவலை தான் வாய் நாற்றத்துக்கு காரணம். நம்ம வாய் நாறுதா இல்லையா, நாறிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குல்ல, ஒரு பயம், சந்தேகம், குழப்பம், இதுதான் வாய் நாற்றத்துக்கு காரணம். அதனால் இந்த முயற்சியை எப்போவுமே கடைபிடிக்கவே கூடாது. முன்கூட்டியே ஒருத்தர்கிட்ட பேசும்போது முன்கூட்டியே நிதானமாக பொறுமையாக கொஞ்சம் விலகினு அமைதியாக பேசணும். வாய் நாறுதோ நாரலையோ அது எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. வாய் நாறுதோ நாரலையோ எதிரில் இருக்கவங்களுக்கு அது தெரியக்கூடாது. நாரலைன்னாலும் தெரியக்கூடாது, நார்னாலும் தெரியக்கூடாது.
அதுதானே வந்து வாய்நாற்றம் இல்லை. வாய்நாற்றம் வரக்கூடாது என்பதற்கு அதானே. வாய்நாற்றங்கிறது வந்துச்சுன்னா வெளியில் எதிரில் நிற்கிறவங்க முகம் சுளிப்பாங்க. அதானே எதிரில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வாய் நாரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்னா வாய் நார்னா கூட விலகின்னு பேசிடணும். விலகின்னு பேசிட்டாக்கா, முன்கூட்டியே விலகியா அமைதியான்னு பேசிட்டாக்கா, வாய் நார்னா கூட உங்களுக்கு வாய் நார்னா கூட அது அவருக்கு தெரியாது. அதனால் வந்து இதுதான் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அதனால் வாய் நாறுது நாரில் அதை பற்றி கவலையே வேண்டாம். நீங்கள் பல் விளக்கலனா கூட கவலை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விலகின்னு தான் பேச போகிறீங்க, கொஞ்சம் தூரமாக தான் பேச போகிறீங்க. அதனால் நீங்கள் பல் விளக்கலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வாய் நாரிச்சுன்னா கூட பரவாயில்ல, அது அவருக்கு தெரிய போகிறதில்ல. அப்போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறீங்க. எந்த முயற்சி கூட எடுக்க வேண்டாம். வாய் சுகாதாரத்துக்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. பல்லே 10 நாளாக விலகலனா கூட பரவாயில்ல. ஏன்னா அது மற்றவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் விலகின்னு தான் பேச போகிறீங்க. கொஞ்சம் விலகின்னு தான் அதுக்கு தகுந்த மாதிரி அமைதியாகவும் பொறுமையாகவும் தான் பேச போகிறீங்க. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை அது வாய் நாறுதோ நார்லையோ எதுவுமே அவருக்கு தெரிய போகிறதில்ல. அதுதான் வாய் நாட்டத்திலேருந்து தீர்வு. அதனால் முதல்ல அந்த கவலையிலேருந்து விடுபடணும், அந்த பரிசோதிக்கிற முயற்சியிலேருந்து விடுபடணும், அந்த சந்தேகத்திலேருந்து விடுபடணும், அந்த பயத்திலேருந்து விடுபடணும், அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விடுபடணும். அதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, ஃபஸ்ட்டு மிக மிக முக்கிய தீர்வு, நீங்கள் 2 வாட்டி பல் விளக்குறீங்க, அதெல்லாம் அப்புறம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, ஒருத்தர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விலகி நின்று அமைதியாக பொறுமையாக பேசணும். உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியவே கூடாது. உங்களுக்கு வாய் நாராமல் இருக்கலாம், நாரலாம், எதுவும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. அதுதான் வந்து அதற்கான தீர்வு. வாய் நாரலை இப்போ எனக்கு, அதையும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட தெரியப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு வாய் நாராமல் இருக்கலாம், அதையும் கூட மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அதுதான் அந்த மாதிரி வாய் நாரினாலும் சரி நாரலனாலும் சரி, நீங்கள் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாதீங்க. விலகின்னு பேசுங்க, அமைதியாக பேசுங்க. மற்றவங்களுக்கு அதெல்லாம் தெரியப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. அதனால் வந்து உங்களுடைய நிலைமை மற்றவங்கள்ட்ட பரிசோதிக்கிற முயற்சி எடுக்காதீங்க. அந்த பயம், குழப்பம், சந்தேகம், ஒருவேளை இன்றைக்கி வாய் நார்த்தா, ஏன் இன்றைக்கி தான் நம்ம நல்ல பல் விளக்கணுமே, அப்போயே அவங்க முகம் சுளிக்கிறாங்க, அவங்க வந்து மூக்கை வேறு எதுக்காக கூட சொறிவாங்க, தடவுவாங்க. அது நமக்கு வந்து அதுக்கு தான் வந்து அவங்க அந்த மாதிரி மூக்கை வாய் நாடுறதுனால தான் அவங்க மூக்கை சொறிகிறாங்களோ தடவுறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் அந்த பயத்திலேருந்து, அந்த சந்தேகத்திலேருந்து, குழப்பத்திலேருந்து விடுபடுங்க. கவலையிலேருந்து அந்த முயற்சியை கைவிடுங்க. நம்ம வாய் நாறுதா இல்லையா அப்படிங்கிற அந்த முயற்சியை முதல்ல கைவிடுங்க. மற்றவங்ககிட்ட வந்து பரிசோதித்து பார்க்குற அந்த முயற்சியை கைவிடுங்கள். இன்றைக்கி நம்ம நல்லா பல் விளக்கியிருக்கோம், அதனால் இன்றைக்கி நமக்கு வாய் நாராது, அதனால் நம்ம பக்கத்தில் போய் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் பேசக்கூடாது. அந்த மாதிரி வாய் நாரினாலும் சரி நாரலனாலும் சரி, அது மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவங்கள்ட்ட போய் பரிசோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முயற்சியை வச்சுக்கக்கூடாது. அந்த முயற்சியை நீங்கள் மறந்துடுங்க. அப்போ இதன் மூலம்தான் முதல்ல வந்து அந்த கவலையிலேருந்து விடுபடணும், அந்த சந்தேகத்திலேருந்து விடுபடணும், அந்த குழப்பத்திலேருந்து விடுபடணும். இந்த மாதிரி ஒரு முயற்சியே ஒரு தேவையில்லாத முயற்சி. இந்த முயற்சி வந்து யாருமே பின்பற்றக்கூடாது. அதனால் வந்து பரிசோதித்து பார்க்குற அந்த முயற்சியிலேருந்து விடுபடணும், கவலையிலேருந்து விடுபடணும், சந்தேகத்திலேருந்து விடுபடணும். அதுக்கு அடிப்படை ஒன்று தான், பரிசோதித்து பார்க்காதீர்கள். மற்றவங்ககிட்ட பக்கத்தில் போய் பரிசோதித்து பார்க்காதீங்க. இதுதான் வாய் நாற்றத்திற்கான தீர்வு. அப்புறம் வாய் நாற்றம் வருவதற்கு நல்ல தூக்கம் வரலன்னா, தூக்கமின்மை பிரச்சனை இருந்தாக்கா வாய் நாற்றம் வரும். அதெல்லாம் பார்த்துக்கணும். நல்லா தூக்கம் வர்ற மாதிரியான மருந்துகளை சாப்பிடுவோம். தூக்கம் வருவதற்கு உதவி செய்கிற மருந்து எதுனாக்கா, இந்த அஸ்வகந்தா லேகியம் அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். கசகசா சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். பாலில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பகலில் சாப்பிட்டிங்கன்னா, சாப்பாட்டோடு சேர்த்து ஒரு 4 சின்ன வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா நைட் நல்லா தூக்கம் வரும். உடம்பு சூடு இருந்தால் நல்லா தூக்கம் வராது,
இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வந்துச்சுனாக்கா அந்த மாதிரி பிரச்சனை, வாய் நாற்ற பிரச்சனை எல்லாம் இருக்காது.